டெல்லியின் முதலமைச்சராக பதவியேற்றார் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அதிஷி. மூன்றாவது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றார். मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूँ, ऐसा करना अपेक्षित हो अथवा प्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी. டெல்லி முதலமைச்சர் அதிஷியுடன் 5 அமைச்சர்கள் பதவியேற்றனர். துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं सौरभ भारद्वाज ईश्वर की शपथ लेता हूं कि मैं प्रत्यक्ष या अप्रत्यक्ष रूप से संसूचित விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு 176 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம். மாநாட்டிற்கு தொகுதி வாரியாக மேலும் 2 பெண் பொறுப்பாளர்களை நியமிக்க விஜய் உத்தரவு. இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 6 மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணியை தொடங்குகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆபத்தானது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி வருவரைக்கும் கமல் எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. தடுப்பணை பலமாக இல்லாவிட்டால் கட்டியவர்கள் சிறை செல்வார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை. நீங்க பலமா கட்டியிருக்கீங்களா வீக்கா கட்டிருக்கீங்களான்னு நிறைய வெள்ளம் வரும்போது தெரியும். உடஞ்சி போச்சுன்னா யூஸ்லெஸ்ஸா கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி கட்டியிருந்தா என்ன பண்றது? ஜெயில் போறது. திருப்பதி லட்டு தயாரிப்பு குறித்த சர்ச்சையை பொருட்படுத்தாத பக்தர்கள். புரட்டாசி சனிக்கிழமையொட்டி கோவிலில் வழக்கம் போல லட்டு விற்பனை விறுவிறு. லட்டு ஒரு ஆளுக்கு 5 லட்டு கொடுக்குறாங்க. ஆனா கலப்படம்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, டேஸ்டா இருக்குது. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், அதே டேஸ்ட் தான் இன்னைக்கு இருக்குது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தோஷத்தை போக்க சிறப்பு ஏற்பாடு என்று தகவல். லட்டு தயாரிக்க மாட்டு கொழுப்பு பயன்படுத்தியதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து நடவடிக்கை. திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் பால் பொருட்கள் நிறுவனத்தில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும் ஆய்வு. பால், நெய் மாதிரிகளை சேகரித்து வரும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து தவறான தகவல் அளித்த 2 பாஜகவினர் மீது காவல் நிலையத்தில் புகார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார், பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கலன்று கிடந்த நட்டு போல்ட்டுகள். ரயிலை கவிழ்க்க சதியா என்று காவல்துறை விசாரணை. சொந்த வாழ்க்கையில் தலையிடாதீர்கள். மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ள நடிகர் ஜெயம் ரவி பேட்டி. யாரையும் இருக்காதீங்க, அது ஏதோ பேர்லாம் சொல்லி ஏதோ பண்றாங்க, பண்ணாதீங்க. பர்சனல் லைஃப் இருக்க விடுங்க. நடிகை பார்வதி நாயர் மீது வழக்கு பதிவு. உதவியாளரை தாக்கியதாக சென்னை காவல்துறை நடவடிக்கை. இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை. மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கொடைக்கானல் அருகே வனப்பகுதியில் நீண்ட பள்ளம். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகும் நிலையில் எதனால் பள்ளம் ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு. அடிதடி வழக்கில் பாடகர் மனோவின் மகன்களுக்கு முன்ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை அருகே விஷவாயு தாக்கி இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. கழிவுநீர் தொட்டிக்கு பள்ளம் தோண்டிய போது நேர்ந்த துயரம். புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. ஒரே நாளில் 23 பேர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதி. டெல்லி முதலமைச்சராக அதிஷி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து கல்வி, நீர்வளம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கவனித்து வந்த அமைச்சர் அதிஷி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிஷிக்கு துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूँ, ऐसा करना अपेक्षित हो अथवा प्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी. ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர்களான கோபால் ராய், கைலாஷ் கிலாட், சௌரவ் பரத்வாஜ், இம்ரான் உசேன், முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வாகியிருக்கக்கூடிய முகேஷ் ஸ்வாத் ஆகிய 5 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். अप्रत्यक्ष रूप से संसूचित தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான தேதி மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி கோரி மீண்டும் கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்கிரவாண்டியில் புதிய தேதியான அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெறுகிறது. இந்நிலையில் அதற்கான அனுமதி கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மீண்டும் அனுமதி கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணாநிதி இணைகிறார். குணாநிதி, விவரங்கள். வணக்கம் நந்தா. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறுவதற்காக ஏற்கனவே அனுமதி என்பது பெறப்பட்டிருந்த சூழல்ல மாநாட்டுக்கான ஏற்பாடு செய்வதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக மாநாடு என்பது அடுத்த மாதம் என்பது 27ஆம் தேதி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல அதாவது அந்த தேதிக்கான அனுமதியை கோரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பத்தின விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடிதம் என்பது வழங்கியிருக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கான ஏற்பாட்டு பணிகள் என்பது அடுத்த வாரம் புதன்கிழமையிலிருந்து துவங்கும் என கட்சியினர் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து கடந்த முறை பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது காவல்துறை தரப்பில் அனுமதி கொடுப்பதற்கு முன்பாக. தற்போது நடைமுறை என்னவாக இருக்கும் குணாநிதி? நிச்சயமாக கடந்த முறை பாத்தீங்கன்னாக்கா அனுமதிக்கான கடிதம் வழங்கப்பட்டிருந்த சூழலில் 21 கேள்விகள் கேட்டு புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு கடிதம் என்பது வழங்கப்பட்டு அதன் மூலமாக எழுத்துப்பூர்வமான பதில் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 33 நிபந்தனைகளுடன் மாநாடு நடத்துவதற்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை என்பது அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாநாட்டு ஏற்பாட்டு பணிகளை செய்வதற்கான தாமதம் காரணமாக மாநாடு என்பது அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு தள்ளி போயிருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாநாட்டு தேதிக்கான அனுமதி மட்டுமே தற்போது பெறுவதற்கான நிலை உள்ளது. ஏற்கனவே அதற்கான எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் என்பது அவர்களிடம் வழங்கப்பட்டுவிட்ட சூழல்ல மாநாட்டுக்கான அந்த தேதி மட்டுமே மாற்றம் செய்து தற்போது அதற்கான அனுமதி கடிதம் என்பது மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது.
நன்றி குணாநிதி விரிவான விவரங்களுக்கு.